ஃப்ரெண்ட்ஸ், வருந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலமாக இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சுஜானா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கௌரவா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டல் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே தான், படிக்கலைனா கூட பரவாயில்லைங்க, வேலை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணத்திற்கு பிறகு நாங்கள் 2 பேரும் இந்த ஹோட்டலை பார்த்துக்கிட்டாமே போதும், இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மணமகனை இவங்க எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க சின்னதாக ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓரளவு மீடியமாக அளவு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்க கூட தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் தன்னையும் தன்னுடைய பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட அப்பா தன்னோட பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சால் போதுங்க, எங்களோட லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட அப்பா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குற ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா திலகவதி, வயது 34 வயதாகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இதில் கௌரவா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க விவசாயம் சொந்த நிலத்துலேயே விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் விவாகரத்தும் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்க திண்டுக்கல்லில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லைங்க இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் தன்னை போலவே ஒரு விவசாயியாக இருந்தாலும் பெட்டராக இருக்கும், வேறு வேலைன்னா கூட ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சொந்த நிலத்தில் கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வச்சு வியாபாரம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். காடு ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதாவும், ஸோ அதை இவங்க தான் பார்த்துட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கைங்க. ஸோ அவங்க நல்லா படித்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க படிக்கலைங்க, அப்போது இருந்த கஷ்டத்துக்கு நான் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.